Good morning, students. இந்த வீடியோவில் ஃபர்ஸ்ட் லெசன் மெட்டலர்ஜியை பற்றி பார்க்க போகிறோம். மெட்டலர்ஜி அப்படின்னா மெட்டலை பற்றி நம்ம படிக்கிறது. இப்போது மெட்டல் எங்கேருந்து கிடைக்குதுன்னா ஓர்லேருந்து கிடைக்குது. அந்த ஓர் எங்கேருந்து வருது அப்படின்னா பூமியிலேருந்து வருது. அப்போ பூமியிலேருந்து ஓர் கிடைக்குது. அந்த ஓர்லேருந்து நம்ம மெட்டலை பிரிச்செடுக்கிறோம். இப்போது மெட்டலை பிரிச்செடுக்கிற அந்த இண்டஸ்ட்ரியில் ஒரு சில ஃபோட்டோஸ் மட்டும் நான் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கலாம் இண்டஸ்ட்ரியில். மெட்டலை ஓர்லேருந்து பிரிச்செடுக்கக்கூடிய ஒரு சில இயந்திரங்களை மட்டும் ஃபோட்டோஸ் கொடுத்துருக்கேன். வாட் இஸ் மெட்டலர்ஜி? மெட்டலர்ஜி அப்படின்னா என்ன அர்த்தம்? மெட்டலை ஓர்லேருந்து பிரிச்செடுக்கிறோம். அப்படி கிடைக்கிற மெட்டல் நமக்கு பியூராக இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பியூராக இருக்காது, சுத்தமாக இருக்காது, இம்பியூர் ஃபார்மில் தான் இருக்கும். அப்போ இம்பியூரிட்டிஸ் இருக்கும். அந்த இம்பியூரிட்டிஸை ரிஃபைனிங் ப்ராசஸ், அதாவது பியூரிஃபிகேஷன் ப்ராசஸ் மூலியமாக அந்த இம்பியூர் மெட்டலை பியூர் மெட்டலாக மாற்ற முடியும். இந்த ஃபுல் ப்ராசஸ்க்கு பேர் தான் நம்ம என்ன சொல்கிறோம்? மெட்டலர்ஜி. எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் மெட்டல், மெட்டலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம் ஃப்ரம் தேர் ஓர். எந்த மெட்டல் எடுத்துக்கிட்டோமோ அந்த மெட்டலுடைய ஓரை எடுத்துகிட்டு அந்த ஓர்லேருந்து மெட்டல் நம்ம பிரிச்செடுக்கணும். ஆஸ் வெல் அஸ் அப்படி கிடைக்கிற மெட்டலை, அதாவது இம்பியூர் மெட்டலை ரிஃபைனிங் ஆஃப் மெட்டல்ஸ், அதை பியூரிஃபை பண்ணுறோம். ரிஃபைனிங்னா பியூரிஃபிகேஷன். ஸோ அந்த இம்பியூர் மெட்டலை பியூரிஃபை பண்ணோம் அப்படின்னா ஆர் கலெக்டிவ்லி நோன் அஸ், இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம என்ன சொல்கிறோம்? ஆர் கலெக்டிவ்லி நோன் அஸ் மெட்டலர்ஜி. அக்கரன்ஸ் ஆஃப் மெட்டல்ஸ். மெட்டல் எப்படி கிடைக்குது? முதல்ல மெட்டல் எப்படி இருக்குன்னா, ஒரு பியூர் மெட்டல் ஷைனி, நல்லா ஷைனிங்காக இருக்கும், மலியபிள். அந்த மெட்டலை நம்ம என்ன வேணாலும் மாற்றிக்கலாம். ஒயரை கன்வெர்ட் பண்ணிக்கலாம், ஷீட்டை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு பேர் மலியபிள். ஒரு பியூர் மெட்டல் ஷைனிங்காக இருக்குது, மலியபிளாக இருக்குது. அது என்ன வேணாலும் ஒரு ஷீட்டை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இப்போது மெட்டல்ஸ் லீஸ்ட் கெமிக்கல் ரியாக்டிவிட்டி. ஒரு மெட்டலுக்கு கெமிக்கல் ரியாக்டிவிட்டி கம்மியாக இருந்துச்சுன்னா அது எதில் கிடைக்குதுன்னா நேட்டிவ் ஸ்டேட்டில் கிடைக்குது. நேட்டிவ் ஸ்டேட்னால் தனியாக கிடைக்குது. இப்போது கோயம்புத்தூரில் ஒரு இடத்துல வாட்டர் அதிகமாக கிடைக்கிது அப்படின்னா அந்த பிளேஸை சொல்லி வாட்டரோடைய நேட்டிவ் ஸ்டேட் அப்படின்னு சொல்லலாம். லீஸ்ட் கெமிக்கல் ரியாக்டிவிட்டி, அந்த மெட்டல் யாரு கூடயுமே சேரல, அப்போ எப்படி கிடைக்கும்? தனியாக கிடைக்கும். அந்த எந்த மாதிரி மெட்டல்னால் காப்பரு, கோல்டு, ஏயு கோல்டு, ஏஜி சில்வரு, பிளாட்டினம், இதெல்லாம் லீஸ்ட் கெமிக்கல் ரியாக்டிவிட்டி எலமெண்ட்டுக்கு நம்ம எக்ஸாம்பிளாக சொல்லலாம். இப்போ ரியாக்டிவ் மெட்டல்லாம் யார் கூடயாவது கம்பைன் ஆகிருக்கும். ஆக்சைடு, சல்ஃபரு, கார்பனேட்டு இது கூட மிங்கிள் ஆகிருக்கலாம். அப்போ ரியாக்டிவ் மெட்டல் எல்லாமே எப்படி கிடைக்கும்? பூமியில் எப்படி கிடைக்கும்னா ஒரு கம்பைன் ஸ்டேட்டில் தான் கிடைக்கும். அப்போ ரியாக்டிவ் மெட்டல் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்கலி மெட்டல் நம்ம எக்ஸாம்பிளாக சொல்லலாம். அப்போ ஒரு மெட்டல் எப்படி கிடைக்குதா? நேட்டிவ் ஸ்டேட்லேயும் கிடைக்குது, கம்பைன் ஸ்டேட்லேயும் கிடைக்குது. அது இருக்கக்கூடிய மெட்டலை பொறுத்து. அப்போ அப்படி கிடைக்கிற ஓர்லேருந்து நம்ம மெட்டலை எடுக்கிறோம். எந்த ப்ராசஸ் மூலிமா அப்படின்னா மெட்டலர்ஜிக்கல் ப்ராசஸ் மூலிமா அதை நம்ம பிரிச்செடுக்கிறோம். மெட்டலில் ஓர்லேருந்து பிரிச்செடுக்கிறோம். இன் ஜென்ரல், பியூர் மெட்டல்ஸ் ஆர் ஷைனி அண்ட் malleable. However, most of them are found in native as compounds with different properties. Metals having least chemical reactivity such as copper, silver, gold and platinum occur in significant amounts as native elements. So these are obtained in native element. இந்த மெட்டல் எல்லாமே நேட்டிவ் ஸ்டேட்டில் கிடைக்குது.
reactive metals such as alkali metal. Alkali metal பார்த்தீங்கன்னா usually occurs in their combined state. alkali metal எல்லாமே combined stateல கிடைக்குது and are extracted using suitable metrological process. இது ரெண்டுமே நேட்டிவ் ஸ்டேட்டில் கிடைச்சாலும் சரி கம்பைன் ஸ்டேட்டில் கிடைச்சாலும் சரி இந்த ஓர்லேருந்து நம்ம மெட்டலை பிரிச்செடுக்கிற ப்ராசஸ் பேர் மெட்ரலஜிக்கல் ப்ராசஸ். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஓர் அண்ட் மினரல். இந்த ஓர் எங்கேருந்து கிடைக்குதுன்னா எர்த்துலேருந்து கிடைக்குது. இந்த மினரலும் எர்த்துலேருந்து கிடைக்குது. இப்போ இந்த ஓர்லேயும் மெட்டல் இருக்குது, மினரல்லையும் மெட்டல் இருக்குது. அப்போ ஏன் இது மெட்டலை இதுலேருந்து பிரிச்செடுக்கிறோம், இதுலேருந்து ஏன் பிரிச்செடுக்க மாட்டேங்கிறோம்? என்ன காரணமாக இருக்கலாம் அப்படின்னா, ஓர்லேயும் மெட்டல் இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய மெட்டல் எப்படி இருக்குன்னா ஹை பர்சன்டேஜ் ஆஃப் மெட்டல், அதில் இருக்கக்கூடிய மெட்டல் அதிகமாக இருக்குது. மினரல்லையும் மெட்டல் இருக்குது, ஆனால் லோ பர்சன்டேஜ் ஆஃப் மெட்டல் கம்மியாக இருக்குது. அப்போ ஓர் அப்படிங்கிறது என்னென்னா, ஓருங்கிறது சப்ஸ்டன்ஸ் ஃப்ரம் விச் அதில் மெட்டல் கேன் பி எக்ஸ்ட்ராக்டட். மெட்டலை நம்மளால் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும், மெட்டலை ஓர்லேருந்து பிரிச்செடுக்க முடியும். ப்ராஃபிட்டபிளி எக்ஸ்ட்ராக்டட், அதில் லாபம் இருக்கும். ஆனால் மினரலும் ஒரு சப்ஸ்டன்ஸு, அதுலேருந்து நம்ம மெட்டல் பிரிச்செடுக்கலாம். ஆனால் அதில் கிடைக்கிற மெட்டல்னால் நமக்கு ப்ராஃபிட் இருக்குமா? ப்ராஃபிட் இருக்காது, லாஸ் தான் ஆகும். அப்போ மினரல்லேருந்து மெட்டல் எடுக்காமல் ஓர்லேருந்து மெட்டலில் பிரிச்செடுக்கிறாங்க. என்ன காரணம்? ஓரில் ஹை பர்சன்டேஜ் ஆஃப் மெட்டல் இருக்குது, மினரலில் லோ பர்சன்டேஜ் ஆஃப் மெட்டல் இருக்குது. அப்போ இது ரெண்டு என்ன சொல்கிறாங்கன்னா, ஆல் த ஓர்ஸ் ஆர் மினரல். ஓரை மினரல்னு சொல்லலாம், ஆனால் மினரலில் ஓர்னு சொல்ல முடியாது. ஆல் த மினரல்ஸ் ஆர் நாட் அ ஓர்ஸ். இப்போ ஓருக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறோன்னா, இப்போ அலுமினியம் எடுத்துக்கலாம். அலுமினியம் ஓர் பாக்சைட், அலுமினியம் மினரல் கிளே. பாக்சைட்டுங்கிறது ஓர். ஏன் பாக்சைட்டை ஓர்னு சொல்கிறோம்? ஏன்னா பாக்சைட்டில் அலுமினியத்துடைய பர்சன்டேஜ் அதிகமாக இருக்குது. கிளே மினரல்னு சொல்கிறோம், அலுமினியத்துடைய மினரல் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் அப்படின்னா கிளேயில் அலுமினியத்துடைய பர்சன்டேஜ் கம்மியாக இருக்குது. அதனால் கிளேவை அலுமினியத்தோட மினரல்னும் பாக்சைட்டை அலுமினியத்துடைய ஓர் அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் ஓருக்கும் மினரலுக்கும் இடையுள்ள வித்தியாசம். வாட் இஸ் கேங்? கேங் அப்படிங்கிறது என்ன? இப்போ நமக்கு தெரியும், ஓர்லேருந்து மெட்டலை பிரிச்செடுக்கிறோம், இம்ப்யூர் மெட்டல் கிடைக்குது. அந்த இம்ப்யூர் மெட்டல்லேருந்து பியூர் மெட்டல் கிடைக்கும். யாரை பயன்படுத்தி? ரிஃபைனிங்கிற ப்ராசஸை பயன்படுத்தி இம்ப்யூர் மெட்டல்லேருந்து பியூர் மெட்டலை நம்ம கொண்டு வந்துடலாம். அப்போ இந்த ஓர் இருக்கு இல்லையா, இந்த ஓர் கூட யாரெல்லாம் இருப்பா அப்படின்னா, நான் மெட்டாலிக் இம்ப்யூரிட்டி, மெட்டல் இல்லாதது, ராக்கி இம்ப்யூரிட்டி, பாறை இது மாதிரி உள்ள மெட்டீரியல்ஸ், சிலிசியஸ் மேட்டர் அப்படின்னா மண் போன்ற அந்த பார்ட்டிகல்ஸ், இது பாறை, இது மண் துகள்கள். இந்த மூணையும் சேர்த்து தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா கேங். ஓர்லேருந்து மெட்டல் எடுக்கிறோம், அந்த ஓர் கூட இருக்கிற நான் மெட்டாலிக் இம்ப்யூரிட்டி, ராக்கி மெட்டீரியல்ஸ், சிலிசியஸ் மேட்டர் தான் நம்ம கேங் அப்படின்னு சொல்கிறோம். வாட் இஸ் கேங்? த ஓர் கேங் யூ. த ஓர் அசோசியேட்டட் வித் நான் மெட்டாலிக், த ஓர் கூட associated with non-metallic impurities, rocky material and siliceous matter are known as gang. இது மூணையும் தான் நம்ம கேங் சொல்கிறோம். எக்ஸாம்பிளா, சிலிக்கா இன் அயன் ஓர். அயன் ஓரில் சிலிக்கா என்ன சொல்கிறோன்னா கேங். ஒரு மெட்டல் ஓர்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம். அப்படி ஓர்லேருந்து மெட்டலை கொண்டு வரும்போது எந்தெந்த ப்ராசஸ் மூலிமா கொண்டு வரலான்னா, இந்த 3 ப்ராசஸ் மூலிமா கொண்டு வரலாம். வேரியஸ் ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இன் த எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் பியூர் மெட்டல் ஃப்ரம் தேர் ஓர். ஓர்லேருந்து மெட்டலை கொண்டு வரும்போது எந்தெந்த ப்ராசஸ்லாம் இதில் வருது? ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஓர். அதாவது ஓரை எர்த்துலேருந்து எடுப்போம், அதில் இருக்கக்கூடிய
கொஞ்சம் இம்ப்யூரிட்டிஸை நம்ம ரிமூவ் பண்ணுவோம். இது வந்து ப்ரிலிமினரி ப்ராசஸ் சொல்லலாம். ஃபஸ்ட்டில் நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ். இருக்கிற கொஞ்சம் இம்ப்யூரிட்டியை ரிமூவ் பண்ணுறோம். ரெண்டாவது, இந்த கான்சன்ட்ரேட் பண்ண ஓரை இங்கே கொண்டு வரும். எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் க்ரூட் மெட்டலில் அந்த கான்சன்ட்ரேட்டட் ஓரை இம்ப்யூர் ஓரை மாற்றுறோம் ஒரு சில ப்ராசஸை பயன்படுத்தி. அந்த இம்ப்யூர் ஓரை என்ன பண்ணுறோன்னா ரிஃபைனிங்னா பியூரிஃபிகேஷன். அந்த இம்ப்யூர் ஓரை பியூரிஃபை பண்ணுறோம். ரிஃபைனிங் ஆஃப் க்ரூட் மெட்டல், அந்த இம்ப்யூர் மெட்டலை பியூரிஃபை பண்ணுறோம் ஒரு சில ப்ராசஸை பயன்படுத்தி. இந்த டேப்லர் காலத்தில் மெட்டல் அண்ட் தேர் காமன் ஓஸ் கொடுத்துருக்காங்க. உதாரணமாக ஒரு மெட்டல் ஜிங்க் எடுத்துட்டோம்னா அந்த ஜிங்க்னுடைய ஓஸ் கொடுத்துருக்காங்க. லெட்னுடைய ஓர்ஸு, டின்னுடைய ஓர்ஸ், ஒரு சில எலமெண்ட்டுடைய ஓர் கொடுத்துருக்காங்க. அதனுடைய ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. இப்போ மெட்டல் ஜிங்க் எடுத்துட்டோம் அப்படின்னா அதனுடைய ஓர் ஜிங்க் பிளண்ட், கேலமைன், ஜின்சைட். ஜிங்க் பிளண்டுடைய ஃபார்முலா வந்து ZnS. இந்த டேப்லேஷன் வந்து ஒரு முக்கியமான ஒரு டேப்லேஷன். இதுலேருந்து 1 மார்க் கேட்கலாம். இப்போது உதாரணமாக ஜிங்க் ஓர் ஆஃப் ஜிங்க் எஸ் அப்படின்னு கொடுத்துட்டு இதில் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. மற்ற இதில் ஒரு ஆப்ஷன், அதில் ஒரு ஆப்ஷன், இதில் ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. அப்போ நம்ம ஜிங்க் பிளண்டு எது கொடுத்துருக்காங்களோ அதை சூஸ் பண்ணணும்.